எளிமையான பிள்ளையாருக்கு இன்றைக்கி எளிமையான ஒரு நைவேத்தியம். ஆமாம், சத்துன்னு ஆற்று இருக்க சாமான வச்சுன்னு கடைக்கு போல் மாவு வாங்கலாம் அப்படிலாம் இருக்கிறத வச்சுட்டு பண்ணுறது பிள்ளையாருக்கு. நம்ம வந்து 2 வருஷமாக வந்து நிறைய 11 ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறது, 21 ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறதுலாம் பண்ணி காமிச்சிருக்கோம். இது வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்து பிள்ளையாருக்கு இதுதான் பிரசாதம். சிம்பிளோட பண்ணிடலாம். ஆமாம், பிள்ளையாருக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆற்றுல இருக்கிற அரிசி மாவு, நார்மல் அரிசி மாவு தான், வந்து மிஷின் அப்படியே கொடுத்து அரைச்சது தான், களைஞ்சலாம் உணத்தில். அது 1 கிளாஸு, 2 கிளாஸ் வந்து ஜலம், கொஞ்சோண்டு தேங்காய், அப்புறம் உப்பு போடணும். இது வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி. ஆமாம், பிடி பண்ணலாம், ரவுண்ட் பால் மாதிரியும் பண்ணலாம், என்ன பண்ணலாம், சைஸ் என்ன டிசைன் வேணால் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, பார்க்கலாமா? 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன் தேங்காய் எண்ணெய் விட்டேன்னா கொஞ்சம் சப்பு சப்புன்னு இல்லாமல் வாசனையாக இருக்கும். தேங்காய் போட்டால் கூட இந்த மாதிரி வாசனை இருக்காக தேங்காய் போட்டேன். தேங்காய் எண்ணெய் விட்டேன். ஓகே, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இல்லை வேணுன்னா இஞ்சி பெருங்காயம் ஏதாவது போட்டுக்கலாம். எல்லாம் நம்ம எவ்வளோ மாவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு 2 பங்கு வந்து ஜலம், உப்பு போட்டுன்னு இந்த தேங்காயம் போட்டுருவேன். பிள்ளையார் வரும்போது அந்த மாவு சேர்த்துணுமா? ஆமாம், இன்றைக்கி பிள்ளையார் சேர்த்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இருந்தாலும் இதே மாதிரி ராகி மாவில் பண்ணி கொடுத்தா உடம்புக்கு நல்லது. ஆமாம், இது ஆகிடுச்சு தான் அப்படியே வைக்கிறேன். 5 நிமிஷம் அப்புறம் பிடிக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை. அது ரொம்ப சிம்பிள் தான். எவ்வளோ மாவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து வெல்லம், 2 பங்கு ஜலம், கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், தேங்காய், ஏலக்காய், இது நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடுறேன். இந்த ஜலம் கொதிக்கட்டும், வடிகட்டுறேன். இன்னும் கேட்கணும்னு பிள்ளையார் வந்து நம்ம மஞ்சள் பிள்ளையார் ஆற்றுல பிடிச்சி வைப்போம், சந்தனத்தில் பிடிக்கிறோம். பிள்ளையார் வந்து எப்படி எந்த இடத்துல எப்படி வேணால் நம்ம மனசார நினச்சின்னு பிடிச்சி வச்சுன்னு பூஜை பண்ணலாம். சில பேர் வந்து சாணத்தில் கூட பிடிக்கலாங்கிறான்ல, அது பண்ணலாமா? அப்படி சாணத்துலேயும் பிடிக்கலாம், மஞ்சள் சந்தனம் எல்லாத்துலேயும் பிடிச்சி வைக்கலாம் பிள்ளையார. ஒரு பரம்பொருள் வந்து உருவம் இல்லாத ஒரு இறைவன் உருவத்துக்குள்ளே வர முடியும். அந்த உருவத்துக்குள்ளே வந்தாலும் எளிமையாக வர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து பிள்ளையார். சாணத்தில் பிடிக்கிற பிள்ளையாரில் ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. ஆமாம், சாணமே வந்து பிள்ளையார் ஆகும்போது நம்ம குப்பை குணங்களை கல்யாண குணங்களாக மாற்ற முடியாதா அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லையா? அதான் அந்த தும்பிக்கை கொடுக்குற தன்னம்பிக்கை தான் அது, இந்த சாணத்தில் பிடிக்கிற பிள்ளையார். வந்து நிறைய பூ பழம் என்ன தான் வச்சு இதுமாதிரி சாதாரண கொழுக்கட்டை, அதுமாதிரி ஒரு அருகம்புல், சாதாரண புல் தான் வந்து விசேஷம். அது எதுனா அப்படி அருகம்புல் தான் விசேஷம் பிள்ளையாருக்கு. ஆமாம், எருக்கம்பூவும் அருகம்புல்லும். எருக்கம்பூ அப்படிங்கிறது வந்து யாரும் தலையில் வச்சுக்கிறது கிடையாது, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எளிமைக்கு உதாரணம் பிள்ளையார். அதனால் எருக்கம்பூ. அருகம்புல்லில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. மனுஷ சரீரம் இல்லையா, சரீர அமைப்பை வச்சு 3 பிரிச்சிருப்பான். ஒன்று வந்து வாதம், 2வது பித்தம், 3வது ஸ்லேட்டம் அப்படின்னு 3 பிரிச்சிருக்கான். இந்த வாத உடம்பு இருக்கு இல்லையா, வாத உடம்பு வந்து நல்லா பெருத்து ஈரப்பதத்தோடு இருக்கும். அதே மாதிரி பித்த உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்ச தேகம், உடம்பு எப்பவுமே சூடாக இருக்கும், சுள்ளுன்னு கோவம் வரும் ஆளுக்கலாம், அது பித்த உடம்பு. சில உடம்பு வந்து சில சமயம் இப்படி இருக்கும், சில சமயம் அப்படி இருக்கும், வாழ்க்கையே தெரியாது இது உடம்பு வந்து வாதமா பித்தமா அப்படின்னா. அப்படி சில சமயம் மாறும். இந்த வாத உடம்புக்காரர்களுக்கு வந்து இந்த வாதத்தை தணிக்கிறதுக்கு நல்ல அருமருந்து இலையில வச்சு பார்த்தோம் அப்படின்னா துளசி. பித்தத்துக்கு வந்து நல்ல அருமருந்து அப்படின்னு பார்த்தா வெல்வம். ஸோ வாதத்துக்கு வந்து பெருமாளை வந்து தீர்த்தத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சு அதில் வந்து துளசி அர்ச்சனை சொல்லுவாள். நான் வாத உடம்புக்காரன் வந்து உடம்பு வந்து ஈரப்பதமாக இருக்கும், பெருமாள் வந்து பார்க்கடலில் படுத்துன்னு இருக்கிற மாதிரி துளசி அர்ச்சனை கொடுத்து பண்ணுற பக்தர்களுக்கு அந்த துளசியை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வழிமுறை. அதே மாதிரி சிவனை வந்து பித்தன் அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமானுக்கு வந்து வில்வத்தில் அர்ச்சனை. அந்த வில்வம் வந்து பித்த உடம்புக்காரர்களுக்கு நல்ல மருந்து. இப்போ 3வது என்னது? ஸ்லேட்டுவம். வடிகட்டிடுறேன் நிமிஷம். இந்த தேங்காய் பல்லு கொஞ்சம் போடுறேன். தேங்காய் சில்லு அப்புறம் பைத்தம்பருப்பு 2 போட்டுட்டு மாவு போட்டுக்கின்றேன். நீங்கள் சொல்லுங்கப்பா. அதுமாதிரி ஏலக்காய். ஸோ சில பேருக்கு வந்து வாதமா பித்தமா அப்படின்னு தெரியாத உடம்புக்காரர்களுக்கு வந்து அருகம்புல், அது பிள்ளையார்.
இது கரெக்டாக வச்சுருக்கல. நிறைய காரணங்கள் உண்டு. அதில் இதுவும் ஒரு காரணம். வாதம், பித்தம், ஸ்லேட்டுவம் அப்படின்னு. கரெக்ட். இது ஆயிடுத்து ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பேன். ஓகே. இப்போ ரெண்டுமே பிடிச்சி வச்சிடலாம். இதில் ஆவியில் வச்சு வேக. ஆவியில் வச்சிடணும். ஆமாம். இது உருட்டு அப்படி உருண்டுனாலும் உருட்டு வைக்கலாம். அப்படி இல்லை இருக்குது இந்த மணி கொழுக்கட்டை கொட்டி கொட்டியாக பண்ணுறோம்ல அதுமாரி கூட இப்படி பண்ணலாம். இல்லை பிடிச்சி வைக்கிறதுனால பிடிச்சி வைக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆமாம். பிள்ளையாருக்கு வந்து அதான் பிள்ளையார் ஸ்லேட்டுவம்னு சொன்னானே. ஆமாம். இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். எப்படி வேணாலும் பண்ணலாம். எளிமையான பிள்ளையார் இல்லையா? கரெக்ட். கோவில்லாம் வந்து ஆகமம்லாம் கிடையாது. பிள்ளையாருக்கு விதிகளே கிடையாது. பிள்ளையாருக்கு விதி வைக்க முடியுமா? முடியாது. எப்படி வேணாலும் வழிபடலாம். ஒன்றும் நினச்சிக்க மாட்டார் பிள்ளையார்ல. ஆமாம் இல்லையா? ஆமாம் கரெக்ட். பிள்ளையார் வந்து எப்படி என்ன பண்ணலாம். பிள்ளையார் சொல்லும்போது செக்கடி பிள்ளையார் சொல்லுவாள்ல. ஆமாம். அந்த பிள்ளையார் பற்றி சொல்லுங்கள். இன்னைக்கு தென்காசி. ஆமாம். தென்காசியில் செங்கோட்டை ஹரிஹரா நதிக்கரையில் செக்கடி விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த காலத்தில் கதை என்ன சொல்லுவான்னா, அந்த அந்த ஏரியாலலாம் வந்து செக்கு எண்ணெய் தயாரிப்பாலாம். அந்த மரச்செக்கு தெரியல, அதில் அது வந்து மாடு வந்து அப்படி உழுவும் சுற்றிகிட்டே வந்துட்டே இருக்கும்ல. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து சுயம்புவாக பூமியிலேருந்து வந்ததான் ஒரு பிள்ளையார். அதை அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கா. அப்புறமா பிரசன்னம் பார்க்கும்போது அங்கே வந்து சூரிய பகவானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சூரிய பகவானுக்கும் ஒரு சன்னதி உண்டு. செக்கடி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாள். விநாயகர் வந்து கணேச புராணத்தில் என்ன சொல்லுவான்னா, விநாயகர் வந்து 9 கோள்களையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லுவாள். இந்த நவகிரக விநாயகர், நவகிரக கணபதிலாம் உண்டு. இங்கே வந்து ஒரு அங்கத்துலேயும் ஒரு கோள் இருக்கும் பிள்ளையாருக்கு. நெத்தியில் பார்த்தோம்னா சூரியன் இருப்பார், நாபிக் கமலத்தில் சந்திரன் இருப்பார். அந்த மாதிரி இந்த செக்கடி விநாயகர் வந்து என்ன நவகிரக தோஷம் இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களுக்கும், காரிய சித்திக்கும், குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த செக்கடி விநாயகர். தென்காசி கிட்ட ஹரிஹரா நதிக்கரையில் செக்கடி விநாயகர் சமயம் இருக்கும்போது நம்ம போய் பார்த்து வேண்டின்னு வரணும். பிள்ளையார் சதுர்த்திலாம் செம்ம கிராண்டாக பண்ணுவான். அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தியும் இங்கே அருகம்புல் அர்ச்சனை உண்டு. பிள்ளையார் வந்து எல்லாருமே சேவிக்கணும். ஆமாம். பிள்ளையார் வந்து படிப்புக்கு, குழந்தைகளுக்கு படிப்புக்கு, எல்லாத்துக்குமே நமக்கு வந்து தடங்களே வராது. அதனால தான் அந்த பிள்ளையார் பூஜை கூட பண்ணி காமிச்சிருக்கோம். அந்த மாதிரி பிள்ளையாருக்கு வந்து நிறைய கொழுக்கட்டை, சங்கட சதுர்த்தி பிரசாதம், அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய இருக்குல்ல, பண்ணுறது நிறைய இருக்குது. அந்த பிள்ளையார் சொல்லி பூஜை ஒன்று காமிச்சோம்ல, அது வந்து நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. பெருமாள் சேர்க்கிறது என்றைக்குமே வீணாக போகாது. அது இந்த பிள்ளையாருக்கு வந்து பண்ணால் உடனே பலன். ஆமாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லை மேலேயும் சஜஸ்டட் வீடியோவில் போடுறேன். அந்த பிள்ளையார் சுழி பூஜை வந்து ரொம்ப ஒரு எளிமையான பூஜை அது இல்லை. ஆமாம், ரொம்ப எளிமையான பூஜை. இந்த பிள்ளையாருக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து ரொம்ப பண்ண முடியல, தேங்காய் இது பண்ணாலும் ஈஸியாக இந்த மாதிரி பண்ணி கண்டிப்பாக நைவேத்தியம் பண்ணணும். காத்தால முடியாது கூட சாயந்தரமாவது பிள்ளையாருக்கு பண்ணணும். ஆமாம். இது வந்து உப்பு வச்சுட்டேன், அதை குழட்டு பண்ணி பண்ணிக்கிறப்பா. ஸோ அந்த இடத்துல வந்து இனிப்பு பண்ணி ரெண்டுமே ஒன்றா வச்சிடறேன் விட்டேன். ஓகே. இதையும் சோப்புக்கு வந்து வெள்ளை கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சிடறேன். உருண்டை 2 பிடி கொழுக்கட்டை 2 பண்ணுறேன். அந்த கொழுக்கட்டை வச்சுருக்கீங்களா, அதேமாதிரி கோசம்பரி என்னென்னா வெள்ளைக்காய் அப்படி இப்படியா நறுக்கிட்டு ஊற வச்ச பைத்தம்பருப்பு 1 பிடி, பச்சை மிளகா, உப்பு, கருவேப்பிலை, கடுகு தாளிச்சு கொட்டினா ஆச்சு. சிம்பிள் கோசம்பரி. ரெடி பிள்ளையார் பிரசாதம். மாதுளம்பழம், ஆப்பிள், கோசம்பரி, இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, புல், அருகம்புல். ஸோ இதை வந்து நம்ம பிள்ளையார் சுழியும் இப்போ போட்டு காமிச்சிருக்கோம் இதில். ஓகே, தேங்க்ஸ் ஸ்ரீ. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். ஆமாம்.